அப்பதான் டக்குன்னு தம்பியோட பேக்கெட்ல இருந்து புகை வரும். என்னன்னு பார்த்தா டைம் டிராவல் பண்ற கேப்சூல்ல புகைய ஆரம்பிச்சிரும். அப்பதான் உடனே இவன் ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி மேல போட்டுருவான். என்ன ஆகும்னா டக்குன்னு வந்து அது பிளாஸ்ட் ஆயிட்டு ஒரு போர்ட்டல் ஒன்று கிரியேட் ஆயிடும். ஒரு குட்டி பிளாக் ஹோல் மாதிரின்னு வச்சுக்கலாம். பிளாக் ஹோல் மாதிரி ஒன்று கிரியேட் ஆயிட்டு எல்லாத்தையுமே வந்து சக் பண்ண ஆரம்பிச்சிரும். அப்பதான் பைபிள் வந்து சொல்லும், கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா நான் அதுக்குள்ள சக் பண்ணி இழுக்கப்பட்டிருப்பேன். இந்த மாதிரி டைம்ல வந்து ஒரு ப்ரெஷியஸான டைம் பேக்கை வந்து இப்படி வேஸ்ட் பண்ணிட்டேனே. சே, அப்பனா மீதி வந்து என்கிட்ட 2 தான் இருக்கு. ஐயோ, திருப்பி வந்து கல்ட்டுக்கு வந்து என்னால் நடந்து போக முடியாதே, நடந்து போனா நான் மாட்டிப்பேனே. அப்பதான் டக்குன்னு பைபிள வந்து ஒன்னு ரியலைஸ் பண்ணும். என்னன்னு பார்த்தா வாட்ச் வந்து அலாரம் அடிக்கும். அப்பதான் உடனே இவன் சொல்லுவான், டேய் என்னடா அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டீங்களா, இவ்வளோ ஃபாஸ்டா இருக்கானுங்க. என்னுடைய பிளான் எல்லாமே வந்து சொதப்பிக்குச்சு. டக்குன்னு டைம் டிராவல் கேப்சூலை வந்து யூஸ் பண்ணி பைபிள் வந்து அங்கேருந்து மறைஞ்சு போயிடும். அப்பதான் வந்து இங்க காட்டுவாங்க ஆர்த்தடாக்ஸ் மூரிம் அலையன்ஸ். இங்க வந்து ஒரு மீட்டிங் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க, ஒரு எமர்ஜென்சி மீட்டிங். எல்லா முக்கியமான ஆளுங்களை கூப்பிட்டு யார் யார் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸா ரைச்சியஸ் நார்த் ஸ்வார்டு லீமோக்கு அவரு, அப்புறமா வந்து இந்த பக்கம் அலையன்ஸோட ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யோபியோம் யூரோ அவரு, அப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் மாஸ்டர் ஷாங்ஸி ஸ்வார்ட் செக்லீடர் மூஜியோன், இந்த பக்கம் செகண்ட் மாஸ்டர் ஷாவ்லினோடைய அபோட் கிரேட் மாஸ்டர் கேக்கியோன், இந்த பக்கம் 13 மாஸ்டர் ஜேகலோட பேட்ரியாக்கு ஜேகல் யோங், நெக்ஸ்ட் வந்து 14th மாஸ்டர் ஜாங்னான் செக்டர் சேர்ந்தவர், இவருடைய பேரு வந்து கேர்லெட் சன் ஜின் இன், இந்த பக்கம் 17th மாஸ்டர் ஹியூபி பெங் கிளானை சேர்ந்த பேட்ரியாக்கு பெங் யூ, இந்த பக்கம் 16th மாஸ்டர் இவர் எந்த கிளானை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா ஜின்சோ யான் கிளானோட பேட்ரியாக்கு யான் யங் இன். அவங்க மட்டும் கிடையாது, இந்த வைஸ் ஸ்குவாடு கேப்டனு முக்கியமான அந்த ஆர்மிலாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த கேப்டன் எல்லாருமே வந்து ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க. யார் வந்து இருந்திருக்க மாட்டாங்கன்னா நம்மளுடைய மோயாங் கேங்கு, அப்புறமா வந்து இவன் 15th மாஸ்டர் ஹவான்போ செத்து போயிருப்பானே அவன் இருக்க மாட்டான். அப்புறமா வந்து நாம்குன்னு ப்ரீஸ்டிட்டி சைன் பண்ணும்போது மண்டைக்குள்ளே வந்து ஹீரோ கத்தி விட்டு ஆடிருப்பான், அவனும் இருக்க மாட்டான். இதில் என்ன ஒரு இதுனா 9th மாஸ்டர் வான் மெசியூன் ஆஃப் த பொட்டாலகா செக்ட், அவங்க வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏரியா இருக்கும் ஜாங்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஜாங்சு ப்ரொவிடன்ஸில் வந்து அவங்கள யாரோ ஆம்புஷ் பண்ணி போட்டு தள்ளியிருப்பாங்க. வேற யாரு, தேபர் செக்ட் தான் போட்டு தள்ளிட்டானுங்க. அப்புறமா வந்து யூன் போசோ அவரு வந்து ஐசோலேஷன் ட்ரைனிங் போயிருக்கா அப்படி தம்பி. நெக்ஸ்ட் கேங் சோஹா போட்டு தள்ளிட்டான நம்ம ஹீரோ, அவனு இருக்க மாட்டான். அப்பதான் வந்து ஊடாங் வந்து நினைச்சு பார்ப்பாரு, அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப ரொம்ப டென்ஸா இருக்கு, என்ன நடந்துச்சு, எதுக்காக வந்து எல்லாருமே வந்து இவரு ஒன்னா கூட சொல்லியிருக்காரு, ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட் நோட்டீஸ் அப்படின்ட்டு. அப்பதான் வந்து இவரு சொல்லுவாரு, நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்க இந்த எமர்ஜென்சி காலை கேட்டு, அதுக்காக வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப டைம் இல்ல, நான் பாயிண்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா வரேன். டேய் அவனை கூப்பிடுங்க. யாருன்று தெரிகிறதா? பைபிள வந்து கம்பீரமா நடந்து வருவாரு. இந்த பக்கம் இவரு, டேய் மிக்கி யூஜியோங் பிளாக் ஷாடோ ஸ்குவாடு வைஸ் கேப்டன், இவன் என்ன பண்றான், கேங் சோகா கூட தானே இவனை அனுப்பி வச்சோம் நாத்தன்சி ஐஸ் பேலஸ்க்கு, இவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சேஜ் வந்து நினைச்சு பார்ப்பாரு. எல்லாருமே ஷாக் ஆவாங்க, ஏன் வந்து இவன் இங்க இருக்கான் அப்படின்ட்டு. அப்பதான் பைபிள வந்து வணக்கத்தை போடும், நான் த நியூ ஸ்குவாட் லீடர் ஆஃப் த பிளாக் ஷாடோ ஸ்குவாட், என்னுடைய கிரீட்டிங்கை வந்து நான் ஆஃபர் பண்றேன், ஹீரோ ஆஃப் த அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் வந்து வணக்கத்தை போடும். அதை கேட்ட உடனே ஷாவ்லின் தாத்தா அலையன்ஸ் செட், என்னது இது, என்ன சொல்றான் இவன், நியூ ஸ்குவாட் லீடரா, சரி முதல்ல வந்து அவன் என்ன சொல்றான் அப்படின்ட்டு ரிப்போர்ட்டை கேட்போம். நான் வந்து ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வரேன். நாங்க வந்து கண்டுபிடிச்சிட்டோம் சுப்ரீம் சேபர் ஆஃப் 6 மார்ஷல் செக்ட், அவனுங்களுடைய பேஸை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். உடனே எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க, என்னது அவங்களுடைய பேஸா, எங்க இருக்கு, ஜாங்சுவா ஜீசாங்கா, எங்க, இங்க எல்லோ மவுண்டன் ஆஃப் த ஜீசாங் அன்ஜிசோ இங்க இருக்காது. அப்போதான் உடனே இவன் எல்லோ மவுண்டனா, அந்த இடம் வந்து ரொம்ப அழகா இருக்குமே, அது மட்டும் இல்லாம அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸும் கூட, ரொம்ப ரொம்ப கூர்மையான பீக்கை கொண்டு இருக்கும், ஏரியா போக முடியாது, அது ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட் தான் ஒளியறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெங்கு வந்து நினைச்சு பார்ப்பான். இந்த பக்கம் பெக்கர் செக்டர் சேர்ந்தவர், எப்படி கண்டுபிடிச்சிங்க, அவங்க அங்கதான் இருக்காங்க அப்படின்ட்டு. அவனுங்க வந்து இந்த ஜாங்ஸுவும் ஜீசாங் அதை வந்து அவனுங்க டுக் ஓவர் பண்ணிட்டானுங்க. அப்பையில இருந்து உள்ளுக்குள்ள எந்த பெக்கர் போனாலும் கொடூரமா சாவடிக்கிறானுங்க. அப்படி இருக்கும்போது எப்படி, எனக்கு தெரியும் நீங்க வந்து இந்த கொஷின் கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா வந்து பெக்கர் செக்டர் தானே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டெலிஜென்ட் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி
இன்டெல் வந்து கேதர் பண்றதுல. ஆனா வந்து இதை முதல்ல பாருங்க. அலையன் செட் டேய் ஓபன் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல இவனுங்க வந்து அந்த பெரிய கதவை வந்து ஓபன் பண்ணுவானுங்க. கதவுக்கு வெளியில 2 ட்ராலி இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராலி, ஒரு குட்டி ட்ராலி. எல்லாத்தையுமே வந்து எல்லாரும் இழுத்துட்டு வருவாங்க. அப்பதான் வந்து ஒருத்தவன் அந்த முக்காடை விளக்க இவங்கெல்லாம் ஷாக் ஆவாங்க. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை இதுதான் அதுவா என்னன்னு பார்த்தா டிராகன் டர்ட்லோட தலை அங்க ஒண்ணு காணாம போயிருக்குல்ல, அதான் இது. எல்லாரும் ஷாக் ஆவ டிராகன் டர்ட்லா அப்படின்னுட்டு. அப்பதான் இந்த பக்கம் எல்லாரும் கிட்ட வந்து பார்ப்பாங்க. இதான் வந்து டிராகன் டர்ட்லோட தலையா? புராண கதைகள்ல சொன்ன மாதிரி இருக்கே இது. அப்பதான் வந்து இந்த பக்கம் பெக்கர் செக்டர் சேர்ந்த லீடரை வந்து ஷாக் ஆவாரு. என்னன்னு பார்த்தா அந்த குட்டி ட்ராலி இருக்கும்ல, அதை வந்து இங்க கொண்டு வருவாங்க முன்னாடி இவங்க பாக்குறதுக்காக. அப்பதான் வந்து அங்கிருந்து சேஜ் இதை பார்க்கும்போது இதோட இன்னும் அதிகமா இருக்கு போலயே நம்ம பார்க்க வேண்டியது. எல்லாரும் ஷாக் ஆவானுங்க. என்ன இதெல்லாம் வந்து அப்படின்னுட்டு. என்னன்னு பார்த்தா சேபர் செக்டோட டெட் பாடி திட்ட ரொம்ப கொடூரமா இருக்கும், புழு பூத்து. அப்பதான் அவர் கேட்பாரு, பெக்கர் செக்டோட லீடர் குவா லீடர் மெக்கு, இந்த டெட் பாடிலாம் ஆமா இது எல்லாமே வந்து சுப்ரீம் சேபர் செக்டர் சேர்ந்த ஒன் ஆஃப் த செக்ட் லீடரும் அவனுடைய மெம்பர்ஸ். அதை கேட்ட உடனே இவரு ஷாக் ஆவாரு, என்னடா இது அப்படின்னுட்டு. அப்பதான் வந்து இவரு டெட் பாடியை வந்து எக்ஸாமின் பண்ணுவாரு. கண்டிப்பா வந்து இதை சொல்லவே முடியாது, இவனுங்க வந்து சேபர் செக்டர் சேர்ந்தவனுங்கன்னா இல்லையா அப்படின்னுட்டு. ஏன்னா செத்து போன எல்லாருடைய வெசலுமே வந்து டேமேஜ் செய்யப்பட்டிருக்கு. அதனால வந்து இவனுடைய கல்டிவேஷன் டெக்னிக் வந்து என்னன்னு நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு குத்தி குத்தி பார்ப்பாரு. எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாரு, ஆமா அவன் சொல்றது கரெக்ட் தான், இவங்க எல்லாமே வந்து சுப்ரீம் சேபர் ஆஃப் 6 மார்ஷல் செக்டர் சேர்ந்தவங்க தான் அப்படின்ட்டு. கப் அடிக்கும். இந்த பக்கம் வந்து இவர் மூஞ்ச மூடிட்டு இருப்பாரு, மூக்கு நாட் மூஞ்சி. அப்பதான் உடனே இவர் சொல்லுவாரு, அலைன் செட் சரி எல்லாம் வந்து செக் பண்ணிட்டீங்கன்னா வந்து உட்காருங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது வந்து நிறைய இருக்கு. நீங்க எல்லாம் பார்த்த மாதிரி தான் அங்க இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து டிராகன் டெட்லோட தலை நார்த்தன்சி ஐஸ் பேலஸ்ல இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, அங்க இருக்கிற டெட் பாடி எல்லாம் சேபர் செக்டர் சேர்ந்தது. நம்மளுடைய ஸ்குவாட் லீடர் மெக்கும் அவருடைய ஸ்குவாட் மெம்பர்ஸ், அதாவது பிளாக் ஷேடோ ஸ்குவாட், அவங்க வந்து இந்த சுப்ரீம் சேபர் செக்டர் சேர்ந்த மார்ஷல் ஆர்ட்ஸை வந்து சேஸ் பண்ணி அவங்களுடைய பேஸை வந்து கண்டுபிடிச்சு டிராகன் டெட்டோட தலையை வந்து திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. அப்பதான் இந்த பக்கம் சேஜ் வந்து கேட்பாரு, எல்லா ப்ரூஃபுமே வந்து கிளியரா தான் இருக்கு, ஆனாலுமே வந்து எனக்கு ஒரு கொஷின் இருக்கு. நான் வந்து உங்களுடைய ஸ்கில்லை வந்து புட் டவுன் பண்ணி உங்களை மட்டம் தட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்காதீங்க, அது வந்து என்னோட இன்டென்ஷன் கிடையாது. அப்படி இருந்தாலுமே வந்து எங்களுடைய ஸ்பைஸ் அவனுங்களாலே வந்து இந்த ஜீசங்க தாண்டி உள்ள ஊடுருவி உள்ள போக முடியல. எப்படி நீங்க கண்டுபிடிச்சிங்க? அப்பதான் இந்த ஸ்குவாட் லீடர் மெக்கு வந்து சொல்லுவான், நீங்க கொஷின் கேட்டீங்க, நேச்சுரலா வந்து நீங்க சந்தேகப்படுறது வந்து கரெக்ட் தான், நாங்க வந்து திருப்பி வந்திருக்க மாட்டோம் அவங்களுடைய நார்மலான ஃபோர்ஸ் அங்க இருந்திருந்தா. அப்பதான் இவரு கேட்பாரு, என்ன சொல்ல வர நீ? நாங்க வந்து எல்லோ மவுண்டனுக்கு வந்து போனோம், அந்த பேஸ்ல வந்து நிறைய பேர் வந்து இல்ல, கொஞ்சம் பேர் தான் வந்து இருந்தாங்க. அதனால வந்து ஈஸியா வந்து நாங்க அவங்கள ரைட் பண்ணி அவங்க எல்லாரையுமே வந்து நாங்க டேக் டவுன் பண்ணி டிராகன் டெட்டோட ஹெட்டை வந்து நாங்க தூக்கிட்டு வந்துட்டோம். அப்பதான் வந்து இந்த பக்கம் பெக்கர் செக்டர் சேர்ந்தவர், அப்பனா நீங்க எங்களை கூட்டதுக்கான ரீசன் ஜெனரல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கொஞ்சம் சொல்லுபா. அப்பதான் இவர் சொல்லுவாரு, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு அன்ஆர்த்தடாக்ஸ் அலையன்ஸ்ல இருக்க ஸ்பைஸ் மூலியமா வந்து நமக்கு கிடைச்சது. இந்த லீடர் ஆஃப் த சேபர் செக்டர் மெஜாரிட்டியான ஃபோர்ஸை கூட்டுக்கிட்ட டிபெட்டுக்கு வந்து போயிருக்கான். எனக்கு தெரியும் உங்களை சில பேருக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் கிடையாது கொஞ்சம் பேர் வந்து நார்த்தன் சீக்கும் போயிருக்காங்க. அப்பதான் இந்த பக்கம் பெங்கு, அப்பனா நீங்க டிஸ்பேட்ச் அனுப்புனீங்களே அதுக்காக தானா நார்த்தன் சீக்கு? அப்பதான் அவர் சொல்லுவாரு, எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த சேபர் செக்டரோட இன்டென்ஷன் வந்து இந்த மொத்த ஜாங்குவை டேக் ஓவர் பண்றது. அது மட்டும் கிடையாது, அவனுங்க இம்பீரியல் பேலஸ், நார்த்தன் சி, லாஷா இவனுங்க வந்து இருக்கிற எல்லா மித்திக்கல் கிரீச்சரையும் அவனுங்க டார்கெட் பண்றானுங்க. அவனுங்க மித்திக்கல் கிரீச்சரை வேட்டையாடுறானுங்க. என்னது மித்திக்கல் கிரீச்சரா? நீ என்ன சொல்ற? டீமானிக்கல்ட்டு வந்து எப்படி கிர்னினோட பிளட் தேடி வந்தானுங்களோ அந்த மாதிரி இவனுங்களுமே வந்து தேடி போறானுங்களா? அப்பதான் டக்குன்னு பயப்புள்ள மெயின் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உள்ள இருந்து ஒரு புக் எடுப்பாரு. அந்த புக்கை எடுத்து டேபிள்ல வைப்பாரு. வச்ச உடனே எல்லாரும் இது வந்து
வந்து இம்மார்டல் ஒயிட் கிளாசிக் ஆச்சே, இது எதுக்கு வந்து என்கிட்ட காட்டுறீங்க? உங்களுக்கே தெரியும்ல, மாஸ்டர் கேக்கியான் அவர் கூட சொன்னாரு இந்த சேபர் செக்ட் வந்து மெத்திகள் கிடிச்சரா தேடி போறானுங்க அப்படின்னுட்டு. அதை கரெக்டா சொல்ல போகணும்னா அவனுங்க அதோடைய கோரை அதை தேடி போறானுங்க. அதோடைய எசன்ஸ் கோரா எதுக்கு? அவங்களுடைய கியூஐயை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கா? இல்ல அப்படி இல்லை. நான் கூட இது வந்து ஒரு கட்டுக்கதை அப்படின்ட்டு நான் நினைச்சேன். ஆனா இவனுங்க வந்து இந்த சேக்ரெட் பீயிங் இது பின்னாடி போறத பார்த்தா அப்பதான் டக்குன்னு பெக்கர் செக்டர் சேர்ந்தவர். என்ன சொல்ல வரீங்க? இப்ப ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க. இத பாருங்க, இந்த இம்மார்டல் ஒயிட் கிளாசிக் இதுபடி யார் ஒருத்தன் வந்து 5 சேக்ரெட் பீயிங்கோட எசன்ஸ் கோரை வந்து கலெக்ட் பண்றானோ, அத எவன் ஒருத்தவன் அப்சர்வ் பண்றானோ அவனுக்கு இம்மோர்டாலிட்டி அது கிடைக்கும் அப்படின்ட்டு போட்டிருக்கு. அப்பதான் உடனே எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க, என்னது இம்மோர்டாலிட்டியா? ஜெனரல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யோ என்ன சொல்றியா? இதை பார்க்கும்போது எம்பரர் கூட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவருமே வந்து இதுதானே தேடி போனாரு. அப்பதான் உடனே இந்த பக்கம் முரிமாலின்ஸோட ஹெட் இது வந்து நேச்சுரல் தான், நீங்க நம்பாம இருக்கிறது. இப்ப வந்து இம்மோர்டாலிட்டி அது ஒண்ணு இப்ப முக்கியம் இல்ல. நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்புறமா வந்து ஸ்குவா லீடர் மெக்கு அவங்க கண்டுபிடிச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு இதை வந்து அவங்களுக்கு எதிராக வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். அப்பதான் டக்குன்னு பயபுள்ள உள்ளுக்குள்ள இருந்து ஏதோ எடுக்கிறாரு, எடுத்து டக்குன்னு தூக்கி போடுறாரு. என்னன்னு பார்த்தா அது ஒரு காயின் மாதிரி இருக்கு. அதுல வந்து ஒரு சில வேர்டு வந்து எழுதியிருக்கும், வீச்சல் அப்புறம் கிங் ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாமே போயிட்டு மேப்ல வந்து லேண்ட் ஆகும் அந்தந்த பிளேஸ்ல, அன்ஆர்த்தடாக்ஸ் அப்புறமா ஆர்த்தடாக்ஸ். அப்பதான் அவர் சொல்லுவாரு, இப்பல இருந்து நம்மளோட அலைன்ஸ் இந்த ஃபியூச்சர் ஆஃப் ஆர்த்தடாக்ஸ் முறிமுக்காக நாம போர்ல ஈடுபட போறோம், அதாவது ஃபுல் ஃபோர்ஸ்ல போர்ல இறங்க போறோம். அதை கேட்ட உடனே எல்லாரும் ஷாக் ஆயிடுவானுங்க, என்னது போரா அப்படின்ட்டு. அப்பதான் இந்த பக்கம் இவர் வந்து திரும்பி இந்த பக்கம் பார்ப்பாரு. அதனாலதான் வந்து ஃபர்ஸ்ட் மாஸ்டர் அவருமே இங்க இருக்காரு போல. ஆனா வந்து இவர் மட்டும் முன்னாடி இல்லைன்னா நாம வந்து அன்ஆர்த்தடாக்ஸ் அலையன்ஸை வந்து சமாளிக்க முடியாதே. அப்பதான் வந்து இவர் கம்முன்னு இருப்பாரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாஸ்டர் ஆஃப் ஷாங்ஸி ஸ்வாட் செக்ட் லீடர் மூ குச்சியான். அப்பதான் இந்த பக்கம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அன்ஆர்த்தடாக்ஸ் முறியும் வந்து ரொம்ப ரொம்ப குழப்பத்துல இருக்கானுங்க, ஒரே கேயாஸா. ஏன்னா வந்து உள்ளுக்குள்ளேயும் வெளியும் அடிச்சுக்கிறானுங்க அவனுங்களே. இதுதான் வந்து பர்ஃபெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி போருக்கு போக. அப்பதான் உடனே இந்த பக்கம் ஸ்குவா லீடர் மிங்க இல்ல, இப்ப அது பிரச்சனை இல்ல. டீமன் காட் அவங்கிட்ட டிராகன் டர்ட்லோட எசன்ஸ் கோர் அது அவங்கிட்ட இருக்கு. அதை கேட்ட உடனே எல்லாம் ஷாக் ஆயிடுவானுங்க, டாய் என்னடா இது இப்போ வந்து சொல்ற இது அப்படின்ட்டு. அப்பதான் அவர் சொல்லுவாரு, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இந்த வார் வந்து அதையும் தடுக்குதான். அப்பதான் இந்த பக்கம் அவர் கேட்பாரு பக்கத்துல இருக்கிறவரு, என்னடா பேசுற, அவங்கிட்ட ஆல்ரெடி கோர் இருக்குடா, அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம தடுக்க முடியும்? அப்பதான் உடனே இவர் சொல்லுவாரு, இல்ல இன்னமும் ஒன்றும் முடிஞ்சு போகல, உங்களுக்கு தெரியும்ல மற்ற மெத்திகல் கிரீச்சருமே இருக்கு அப்படின்ட்டு, சாங்பாய் மவுண்டைன். அப்பதான் அங்க இருந்து அவரு, டேய் சாங்பாய் மவுண்டனோட மித்திகல் கிரீச்சரா? ஆமா, த விண்ட் ஒயிட் டைகர் அதுவுமே மித்திகல் கிரீச்சர் தான். இந்த இம்மார்டல் ஒயிட் கிளாசிக்ல அது தெளிவா போட்டிருக்கு. அப்பதான் இந்த பக்கம் ஷாவ்லின் டெம்பிள், அப்ப அதுல போட்டிருக்கிறது உண்மைன்னா அதுகிட்டயுமே வந்து எசன்ஸ் கோர் வந்து இருக்கும். அப்ப கண்டிப்பா வந்து இந்த சேபர் செக்டோ அப்படி இல்லைன்னா டிமானிக்கல்ட்டோ 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க வந்து போவாங்க அதை தேடி. ஆமா, அதனாலதான் வந்து இப்ப நம்ம 2 ஃபோர்ஸா ஸ்பிளிட் ஆக போறோம். ஒன்னு வந்து ஆங்ஸியோ அங்க போவோம், இன்னொன்னு சாங்பாய் மவுண்டன் அங்க போக போகுது. இங்க கிங்கன் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இந்த பீஸ் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா பிளேட் மாஸ்டர் ஆஃப் த சுப்ரீம் சேபர் செக்ட் மார்ஷல் ஆர்ட் செக்ட் அவனை ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்புறமா இந்த பக்கம் வீக்கல் இது வந்து டிமானிக்கல்ட்ட வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த நார்த் அதாவது நார்த்ல இருக்கிற ஃபோர்ஸ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து ரொம்ப சின்சியரா வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பிளானை, என்ன பண்ணலாம், எப்படி பிரிக்கலாம், லைக் எங்க வந்து எவ்வளவு ஃபோர்ஸை வந்து அலோகேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு டிஸ்கஷனை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஸ்குவா லீடர் மிங்க அப்படியே அமைதியா இருப்பான். அப்பதான் வந்து அவன் நினைச்சு பார்ப்பான், ஸ்குவா லீடர் கேங் இல்ல யாங் மாஸ்டர், நம்மளுடைய ப்ளூ ஹெவன் சொசைட்டிக்காக நீ கண்ட கனவுகள் வந்து ரொம்ப அதிகம், உன்னுடைய சாவு ரொம்ப நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குடா இந்த ப்ளூ ஹெவன் சொசைட்டிக்கு அப்படின்ட்டு சிரிக்கிறான் இவன் வில்லத்தனமா. டேய் அங்க கதறி கதறி அழுத தலையை பிடிச்சிட்ட, இப்போ நான் சிரிக்கிற. அப்பதான் இங்க காட்டுவாங்க கிரேட் நார்த்தன் பிளைன்ஸ். இவங்க வந்து டிராவல் ஆகி போயிட்டு இருக்காங்களே சாங்பாய் மவுண்டனுக்கு.
ஒரு கேம்ப் ஒன்று போட்டிருப்பாங்க டெம்பரவரியா. அப்பதான் இந்த பக்கம் ஈபாங்க வாவ் இது நல்லா இருக்கே என்னன்னு பார்த்தா இவனுக்கு இன்னொரு டென்ட்டை போட்டு வச்சிருப்பாங்க. அப்பதான் அவன் கேட்பான் நிஜமாலே வந்து இது எனக்கா, இது ஓகேவா, நான் வந்து இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு பைபிள் வந்து குஷி ஆயிடும். அப்பதான் இந்த பக்கம் வைஸ் பேலஸ் மாஸ்டர், அதாவது இப்ப 3rd கிரேட் எல்டர், எதுக்குடா இதுக்கு வந்து இப்படி நீ ரியாக்ட் பண்ற, அதுக்குள்ள வந்து ஈபாங் உள்ள போய் சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிருவான். வாவ் சூப்பரா இருக்கே, இன்சைடோட இன்டீரியர்லாம் பயங்கரமா இருக்கே. அப்பதான் இவர் வந்து நினைச்சு பார்ப்பாரு இவனோட பவர் வந்து எல்டருக்கு ஈக்குவலா இருக்கு, ஆனா இன்னுமே வந்து இவன் குழந்தைத்தனமா தான் இருக்கான். அப்பதான் இவர் திரும்பி இந்த பக்கம் கேட்பாரு கல்ட்டோட எல்டர் கிட்ட, அதாவது யாருன்னு தெரியுதா, ட்ரீம் ஸ்பாட்ஸ்மேன் அவர்கிட்ட. உங்களுக்கு ஒண்ணு வேணுமா? இல்ல எனக்கு வேணா, டீமன் லார்டு ஒண்ணு கொடுங்க, அதான் வந்து எனக்கு தேவை. இல்லையே அவரை நான் இன்னும் பார்க்கல, எங்க இருக்காரு அவரு? எனக்கு தெரிஞ்சு அவரு வந்து ஃபார்மர் சுப்ரீம் ஹெவன் டீமன் கூட வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாரு. திருப்பி ட்ரைனிங்கா? ஆமா அவங்க இன்னுமே வந்து ட்ரைனிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது இவங்க டிராவல் ஆயிட்டு இருக்கும் போது ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. நம்ம ஹீரோவும் அவங்க தாத்தாவும். அப்பதான் இங்க ஒரு பள்ளத்தாக்க காட்டுவாங்க, நம்ம ஹீரோவும் தாத்தாவும் மட்டும் தனியா இருப்பாங்க. அப்பதான் தாத்தா வந்து டக்குன்னு ஜம்ப் போட்டு அவருடைய ஸ்வாட் ஆட்டை வந்து யூஸ் பண்ணுவாரு, ஹெவன்லி டீமன் ஸ்வாட் ஆட் 4th டெக்னிக் அப்படின்ட்டு. சும்மா ஸ்வைங் 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 அப்படின்ட்டு ஒரு கட்டு போட்ட உடனே ஒரு லேண்ட் ஆயிடுவாரு. டக்குன்னு கட் பண்ண இடம்லாம் வந்து பொழந்துக்கும், ஒரு மாதிரி கிராக் விட்டுருன்னு வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து ஹீரோ வந்து சொல்லுவான் சூப்பர் தாத்தா, மாஸ் பண்றீங்க, நீங்க வந்து 4th டெக்னிக்கா மாஸ்டர் பண்ணிட்டீங்க போலியே. அப்பதான் இந்த பக்கம் ஒரு சிரிச்சிட்டே சொல்லுவாரு, இல்ல இது எல்லாமே வந்து உனக்கு தான் வந்து நான் தேங்க்யூ சொல்லணும். நீ வந்து எனக்கு வந்து இந்த சர்க்குலேஷன் டெக்னிக்கை வந்து சொன்ன, அது மூலியமா வந்து மோர் பவர் வந்து ஜென்ரேட் பண்ண முடியுது. அதாவது ஹீரோ வந்து அவர்கிட்ட சொல்லியிருப்பான் போல, இவருக்கு வந்து அந்த டெக்னிக் மட்டும் தான் தெரியும், பிரீத்திங் டெக்னிக் வந்து தெரியாது, அது நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் தெரியும் கல்ட்ல, அதை வந்து சொல்லி கொடுத்துருவான் போல இவருக்கு. அப்பதான் வந்து இவர் நினைச்சு பார்ப்பாரு அந்த ஸ்வாடை வந்து பிடிச்சிக்கிட்டு, நான் வந்து என் வாழ்நாள் ஃபுல்லா என்ன நான் வந்து ஜீனியஸ்ன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் போட்ட எல்லா எஃபர்ட்டுமே வந்து ஃபவுண்டிங் ஹெவன் டீமன் முன்னாடி ஏதோ வந்து குழந்தைத்தனமா இருக்கு. அப்பனா கண்டிப்பா அவர் தான் உண்மையான ஜீனியஸ். இந்த மெத்தட் மூலியமா வந்து நான் என்னோட இன்டர்னல் எனர்ஜியை வந்து நான் கேதர் பண்ணியிருந்தா ரொம்ப எஃபெக்டிவா இருந்திருக்கும், புத்திசம் தவிர்த்து. பட் இப்போ வந்து அதை ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆக போறது இல்லை. இதுக்கப்புறம் வந்து என்னால என்னுடைய இன்டர்னல் எனர்ஜியை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அப்பதான் வந்து ஹீரோ வந்து கேட்பான், தாத்தா 5th டெக்னிக் ட்ரை பண்றீங்களா, நான் சொல்லட்டுமா எப்படி அப்படின்ட்டு. அப்பதான் உடனே அவர் சொல்லுவாரு, இல்ல எனக்கு இதே போதும். என்னதான் வந்து என்னால தியரியை வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சாலும் இந்த மூவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு. ஒன்னா யூஸ் பண்றப்ப நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன், இது வரைக்கும் எனக்கு கத்துக்கிட்டதே போதும். அது மட்டும் இல்லாம உன்னை நான் நிறைய டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இல்ல நீங்க லேர்ன் பண்றதுனால இதுல என்ன வந்துட போகுது, உங்களுக்கு வந்து எல்லா ரைட்ஸுமே இருக்கு நீங்க லேர்ன் பண்றதுக்கு. அப்பதான் அவர் சொல்லுவாரு, அப்படி இல்லடா தம்பி, நான் வந்து என்னோட பொசிஷன்ல இருந்து நான் ரிட்டையர் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கல்ட்டோடைய மோஸ்ட் பவர்ஃபுல் டெக்னிக் அதை வந்து லேர்ன் பண்றது வந்து சரியா இருக்காது. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான், இல்ல இது ஒன்றும் மோஸ்ட் பவர்ஃபுல் டெக்னிக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான். இதுக்கப்புறம் வந்து இவருகிட்ட இருந்து நான் எதையுமே வந்து மறைக்கிறதா இல்லை, ஏன்னா இவரு வந்து நம்ம கல்ட்டுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. அப்பதான் உடனே அவரு கேட்பாரு, தாத்தா என்னடா என்ன சொல்ற நீ? அப்பதான் வந்து ஹீரோ வந்து சொல்லுவான், இந்த அபாண்டன் ஸ்வாட் வேலி இருக்குல்ல, அங்க வந்து ஒரு சில ஸ்வாட் டெக்னிக்கோடைய ட்ரேஸை வந்து நான் பார்த்தேன். அது வந்து நம்மளுடைய ஃபவுண்டிங் ஹெவன்லி டீமன் அவரு விட்டு போன டெக்னிக், அதுவும் இன்கம்ப்ளீட்டான டெக்னிக் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோ வந்து அவனுடைய ஸ்வாடை வந்து சமன் பண்ணுவான். அப்பதான் இவரு கேட்பாரு, என்னது இன்கம்ப்ளீட் டெக்னிக்கா? ஆமா, அதை வந்து சொல்றதுக்கு பதிலா நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன், அப்பதான் வந்து அது பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஜம்ப் போடுவான் பாருங்க, சூப்பரா இருக்கும். அப்படி ஹீரோ வந்து ஜம்ப் பண்ண பின்னாடி வந்து மூன் தெரிகிறதா ஹீரோ மூன், அப்படி டக்குன்னு ஹீரோ வந்து அவனுடைய டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுவான், சும்மா ஸ்வைங் ஸ்வைங் அப்படின்ட்டு. அதாவது ஹெவன்லி டீமனோட ஸ்வாட் ஆட், அபாண்டன் ஸ்வாட் வேலையில இருந்த அந்த ஸ்வாட் ஆட். அப்பதான் உடனே ஒரு வாயை பொழந்து பாப்பாரு, என்னடா இது எப்படா இந்த மாதிரி ஒரு, எப்படி ஹியூமன் பாடியை வச்சுக்கிட்டு எப்படி இந்த மாதிரிலாம் மூவ் பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு டெக்னிக் வந்து பாசிபிளே இல்லையே. இதை பார்க்கும்போது இதுல வந்து ஹெவன்லி டீமன் ஸ்வாட் ஆட்டும் சுப்ரீம் சேபர் டிவைன் மார்ஷல் ஆர்ட்ஸும் கலந்துருக்க. ஹீரோ வந்து அவனோட டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணி அங்க முன்னாடி அந்த மலை மாதிரி இருக்குல்ல பாதி கிளிஃப், அதுல வந்து யூஸ் பண்ணுவான். சும்மா அப்படியே தொலைச்சிக்கிட்டு போவான் அந்த அட்டாக்கு. இவரு உடனே என்னால இதை நம்பவே முடியல, அப்பனா இதுதான் இன்கம்ப்ளீட் டெக்னிக்கா, நம்மளுடைய ஃபவுண்டிங் ஹெவன்லி டீமன் அவரு விட்டு போன டெக்னிக். இவரு போட்ட டெக்னிக் வந்து அந்த மலை மேல வந்து கோடு தான் போட்டிருக்கோம், கோடு கொஞ்சம் ஆழமா போட்டிருக்கோம்.
ஆனால் ஹீரோ யூஸ் பண்ண டெக்னிக் வந்து அது அப்படியே பொழந்துக்கிட்டு போயிடும் அந்த பக்கம். அப்போ தான் வந்து ஹீரோ வந்து சொல்லுவான், கரெக்டாக சொல்ல போகணுன்னா இந்த டெக்னிக் வந்து அவரு கம்ப்ளீட் பண்ணாமல் இன்கம்ப்ளீட்டாக விட்டு போனது. அப்படி சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனுடைய ஷோல்டரை வந்து லைட்டாக கரெக்ட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. பட் என்னன்னு தெரில, இந்த பேனலில் பார்க்கும்போது அவன் வந்து கையை வச்சு லெஃப்ட் சைட் ஷோல்டரை வந்து ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. அதை ஒன்றும் டீட்டெயிலாக போடல. மேபி இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறதுனால அவனுடைய உடம்புல வந்து ஏதாவது இன்ஜுரி வந்து ஏற்படுதுன்னு நினைக்கிறேன் இன்டர்னலாக. பட் நானும் இருக்கு, சரி பண்ணிடும். மற்றவங்க யூஸ் பண்ண அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்க வந்து கிரிப்பிள் ஆகிடுவாங்க. அப்போ தான் ஒரு இன்ட்ரோ ஒன்று போடுவாங்க. இந்த டெக்னிக் வந்து வேற யாராலையும் யூஸ் பண்ண முடியாது. டீமன் காட் சியோனியான் உன் அவனை தவிர வேற யாராலையும் யூஸ் பண்ண முடியாது இந்த டெக்னிக்கை. அப்போ தான் வந்து ஹீரோ வந்து சொல்லுவான், நான் வந்து என்ன தெரியுமா டிசைட் பண்ணியிருக்கேன், இதோட பேரு தி டீமன் காட் ஸ்வாட் ஆர்ட், இதுக்கு நான் வச்ச பேரு அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்லுவான். அப்போ தான் வந்து இன்னொரு டைட்டில் ஒன்று போடுவாங்க முடியும் போது, இதுதான் முதல்ல இந்த டெக்னிக் வந்து வெளியே வந்து இந்த உலகத்துக்கு ஷோ பண்ணப்படுது. அதுவும் இந்த கிரேட் நார்த்தன் பிளேன்ஸில். அதாவது அஃபிஷியலாக அங்கே கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஹீரோ இங்கே தான் யூஸ் பண்ணுறான் அந்த டெக்னிக்கை ஃபுல்லாக.